ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாமா? ரொம்ப நாள் ஆயிடுது. இன்றைக்கி ஒரு சின்ன கதையோடு தான் வந்திருக்கேன். என்ன கதை அப்படின்னு சொன்னால், ஒரு ஊரில் வணிகம் பண்ணுவாங்கள்ல, அப்படின்னா பிஸ்னஸ் மேன் மாதிரி இருப்பாங்க முந்தி உள்ள காலத்தில். அவங்க எப்படி போவாங்க அப்படின்னா, முந்தி வண்டி அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி ஒட்டகத்தில் போவாங்க. ஒட்டகத்தில் போய்ட்டுருக்கும் போச்சில் அவங்க ஒவ்வொரு இடத்துக்குமே போகும்போச்சில் அந்த பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுவாங்களாம், அவங்க அந்த இடத்துக்கு என்னெல்லாம் போவாங்களோ அதெல்லாம் பெஸ்ட் திங்ஸ் அதெல்லாம் எடுத்து அவங்க ஒட்டகம் மேலே கட்டிட்டு அதை ஒரு பேக் மாதிரி பண்ணி தான் அவங்க கொண்டு போவாங்களாம். கொஞ்ச நாளில் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டுருக்க முச்சில் அந்த ஒட்டகம் அவங்க எது வணிகரோ அவங்க வச்சுருக்கிறது இதில் பை ரொம்ப நிறைஞ்சு அந்த ஒட்டகத்துக்கு நடக்கவே முடியலையா. அது ரொம்ப ஏன்னா அது ரொம்ப முதல்ல ஹெவியாக இருக்குது. வேறு ரொம்ப நாள் கடந்து நடந்து வந்து அந்த ஒட்டகமுமே ரொம்ப டயர்டாயிட்டு அப்படின்னா ரொம்ப டயர்டாகி நடந்து போயிட்டுருந்தேன். அதனால அந்த வணிகம் இன்னும் கொஞ்சம் ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கும் போச்சில் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்கும் போச்சில் ஒரு அருமையான பொருள் கிடச்சிதான். ஒரு சிறகு மாதிரி கிடச்சிதான். அதனால அந்த வணிகனுக்கு தெரியுமா அந்த சிறகு இது ரொம்ப வேல்யூவான சிறகு, நம்ம இதை விற்றா கூட நம்மளுக்கு நிறையா மணி கிடைக்கும், ரொம்ப பைசா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா அந்த ரெக்கையும் எடுத்தாங்க. அந்த ரெக்கையை எடுத்து அந்த ஒட்டகம் பேக்கெல்லாம் இருந்தலாம் இந்த ஒரு கூடையும் சேர்ந்து வைக்கும் போச்சில் இவ்வளோ தூரம் நடந்த ஒட்டகம் அந்த ரெக்கையை வச்சோடனே அந்த ஒட்டகம் கீழே உட்காந்துட்டான். அந்த வணிகருக்கு பார்க்கும் போச்சுலேயும் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டானா, இவ்வளோ தூரம் இவ்வளோ ஜாமனம்லாம் தூக்கிட்டு நம்ம ஒட்டகம் வந்துச்சு, இந்த ஒரு சின்ன சிறகை வச்சதுனால நம்ம ஒட்டகம் எப்படி கீழே விழுந்துட்டு அப்படி சொல்லி பார்க்கும் போச்சில் இந்த கதையில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அவ்வளோ ஜாமனமும் தூக்கிட்டு வரும்போச்சில் அந்த ஒட்டகத்துக்கு ரெக்கையை வச்சா அந்த கீழே கடந்த ரெக்கையை அதில் வச்சோம்னாலேயே அந்த ஒட்டகம் கீழே விழுந்துட்டு அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த ஒட்டகம் அங்கேருந்து நடந்து வந்த களைப்பு, அதுக்கு மேலே வச்சுருந்த ஜாமனங்கள் அது எல்லாமே ரொம்ப வெயிட்டாக இருந்தது. அதை விட்டுட்டு அது இவ்வளோ தூரம் நடந்து வந்து அதனால ரொம்ப பெரிய விஷயம். அதனால் நம்ம நடந்துகிட்ருக்கும் போச்சில் எப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கும் போச்சிலும் சரி, வெளியே இருக்கும் போச்சிலும் சரி, சில பேர் நம்மளை பற்றி சொல்லும் போச்சில் நம்ம நினச்சிக்கிடுவோம் ஓகே நார்மலாக தான் ஜோக் பண்ணுவாங்க, அப்போம்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டோம். சில பேர் ரொம்ப சின்னதாகவே நார்மலாக பேசும் போச்சில் சில பேர் எப்படி சொல்லுவாங்களே தெரிச்சிட்டாங்க அப்படின்னா டைரெக்டாகவே ரொம்ப ப்ராடாக ரொம்ப சத்தமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க இவ்வளோ நேரம் அவங்கள்ட்ட பேஷண்ட் இருந்து அவங்க அவுட் ஆஃப் பேஷண்ட்னா அவங்க ஒரேடியாக வர்றது கிடையாது. இது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பண்ணி ஒரு நிமிஷம் அவங்களால தாங்க முடியாத அளவுக்கு தான் அவங்க விழுந்து அந்த ஒட்டகம் மாதிரி நம்மளுமே சில இடத்துல ரொம்ப ஒரு வேளை கோவப்பட்டுருவோம், இல்லைன்னா ரொம்ப நேரம் ரொம்ப பேர் பண்ண வேண்டியதுன்னு அழுதுருவாங்க. ஏன்னா அப்போது நேராக இருக்க ஆள்கள் நினைப்பாங்க நான் இவ்வளோ சின்ன ஒரு கமெண்ட் தானே பாஸ் பண்ணேன், அதுக்குள்ளேவா நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் அப்படி சொல்லி அவங்க யோசிக்கிற மாதிரி. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னா, யாருக்கிட்டையுமே நீங்கள் பேசும்போச்சில் கொஞ்சம் தெளிவாக பேசுங்க. வேறு நம்ம பேசும்போச்சுன்னு அவங்க காயப்படாத அளவுக்கு பேச முடிஞ்சு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் ஒரு சின்ன குட்டி கதை தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.